அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கூடி வந்திருக்கிற உங்களே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய ஆராதிக்கும்படி, அவரை துதிக்கும்படி, மகிமைப்படுத்தும்படி, அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளில் தேவனை நாம் துதிக்கும், மகிமைப்படுத்த நம்முடைய உள்ளார்ந்த மனதை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படியாய் இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த மகிமையான நாளை எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாதிருக்கிறவர், நம்முடைய நன்மைகளால் எங்களை நிரப்புகிற தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையா தகப்பனே. அந்த நாளில் கர்த்தர் எங்களை தாங்குகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக அந்த ஆராதனை நாளில் ஆண்டவரே துதிக்கும்படி, மகிமைப்படுத்தும்படி, உடைய தயவுள்ள கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பலனடைய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவரே அபரிவிதமாய் ஆசீர்வதியும். உடைய கரங்களுக்குள்ளே அவர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடி தேவ ஆவியானவரே உடைய பலத்தினால நிரப்பப்பட தேவன் கிருபை செய்வீராக ஐயா. நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உலகெங்கும் நடக்கக்கூடிய இந்த நாள் ஆராதனையில் உங்களுடைய கரங்கள் இருக்கட்டும் ஐயா. வருகிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. உடைய வல்லமையினால் அபிஷேகத்தினால் நிரப்புங்க தகப்பனே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உடைய கிருபை பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே கிருபை செய்ய ஆண்டவர். அப்பா பாடல் பாடுகிற வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். பாடுகிற மகனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களுடைய கரத்தில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமை பெருகட்ட ஆண்டவரே. சிக்கா ராதா லாராபா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த நாளை அர்ப்பணித்து செபிக்கிறோம். கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் தேவ ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துங்க. பரலோகத்தின் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் செபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அருமையான டேனி பிரதர் அவர்கள் நம் மத்தியிலே பாடுகிற வேளையிலே நாமளும் சேர்ந்து ஆராதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சோத்திரிக்கிறோம் அப்பா. அண்டேசுவே துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. அன்புள்ளவர், இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதலில் வாசம் பண்ணுகிற தேவனின் தேவனாய் இருக்கிறார் அப்பா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே சிறந்தவர், நீ நன்மையானதை செய்கிற தேவன் அப்பா. அந்த காலை வேளையில் ஆண்டவரையும் துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. அன்றி தகப்பனே உமக்கு சோத்திரிக்கிறோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். சோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஆமென். சோத்திரிக்கிறோம் அப்பா. பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம்.
நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோ. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தே. ஹல்லேலூயா. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ, கண்ணீரின் பாதையில் நின்ற போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோ. எண்ணியே போற்ற வந்தோ. எண்ணியே போற்ற வந்தோ. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அவர் ஆலயத்தில் அவர் பரிசுத்த ஆண்டவரே ஆலயத்தில் அவரை துதிக்க ஆராதிக்க அவர் செய்த நன்மைகளுக்காக இதுவரை நடத்தின காரியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அப்பா, அம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா என்ற பாடலை அனைவரே கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா.
எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் கொல்லுதையா. எங்க உள்ளமெல்லாம் கொல்லுதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில அல்லேலூயா எப்போது ஆராதனை. அப்பாவை நினைக்கையில என் உள்ளமெல்லாம் தொல்லுதையா. அல்லேலூயா என் உள்ளமெல்லாம் தொல்லுதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீர். அல்லேலூயா கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அல்லேலூயா அப்பாவும் சமூகத்தில எப்போதும் எப்போது ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. இயேசு ராஜாவை எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். அல்லேலூயா எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில் என் ராஜாவின் சமூகத்தில் எப்போது ஆராதனை. அவரை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. உள்ள பொங்குதா எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. இயேசு ராஜாவை துதிக்கும் போது எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. உம்மை துதிக்கிறோம், மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டி தகப்பனே மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகிற தேவன். அவைகளை பார்க்கலாம் விசேஷித்தவர்கள் அப்பா. உம்மை துதிக்கிறோம், மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம தாயை போல தேற்றுகிற தேவன். அவர் தகப்பனை போல சுமக்கின்றவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நம்மளை புல்லுடங்கள் மேய்க்கிறவராய் இருக்கிறார். மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாம் எதற்காக கலங்க வேண்டும்? அவர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆடு எதற்காகவும் கலங்குவதில்லை.
மேய்ப்பன் நல்ல நிலத்தில் நல்ல மேய்ச்சலுள்ள நிலத்தில் மேய்த்து கொண்டு ஆண்டவரே வழிநடத்த மேய்ப்பன் இருக்கும்போது ஆடுகள் ஒன்றுக்கும் கவலைப்படுவதில்லை. இந்த வேளையில் கூட நாமும் எதற்கும் கவலைப்படாமல் நம் மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கு ஒன்றும் குறைவில்லை, நான் ஏன் கலங்கணும், என் நாயன் இருக்கையிலே என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்று குறைவே இல்லை. அல்லேலூயா. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்று குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்ற உம் மகிமை விளங்கும்படி. ஹல்லேலூயா. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்ற உன் மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. அவர் இருக்கும்போது என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. ஆத்துமா தேற்றுகின்றேன், ஆவி பொழிகின்றேன், பொது உயிர் தருகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஆத்துமா தேற்றுகின்றேன், ஆவி பொழிகின்றேன், பொது உயிர் தருகின்றேன். நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்றும் குறைவே இல்லை. அவர் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றேன், விருந்து படைக்கின்றேன். நம் எதிரிகள் முன்னே, எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகிறேன், விருந்து படைக்கின்றேன். நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. இயேசு ராஜாவே, என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உன் கிருபை பின்தொடரும். ஒவ்வொரு நாளும் நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உன் கிருபை பின்தொடரும். நீங்க ஏன் கலங்க வேண்டும்? நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில். சொல்லுங்க, நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, என் தேவனே, எனக்கு குறைவே இல்லை. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் அப்பா. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா,
எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றேன், மகிமை விளங்கும்படி. அவர் ஒவ்வொரு நாளும் நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றேன், உன் மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே? சுராஜாவே அல்லேலூயா. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் இயேசு இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் இயேசு இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் இயேசு இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்று குறைவே இல்லை. ஒவ்வொரு நாளும் என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்று குறைவே இல்லை. எதிரியின் கண் முன்னே வெற்றி தருகிறேன், நெஞ்சை படைக்கின்றேன். எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றேன், விருந்து படைக்கின்றேன். நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே? 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 அப்பாவை துதிக்கிறோம். நாங்கள் ஏன் தகப்பனை கலங்க வேண்டும்? நீர் எங்கள் தேவனாயிருக்கிறீர். அப்பாவை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, நீர் எங்களை புல்லுடங்கள் மேய்க்கிற தேவன், அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் விடுகிறவர். நாங்கள் எதற்காக கலங்க வேண்டும்? எங்கள் எதிரிகள் முன்னே எங்களுக்கு விருந்து படைக்கிற தேவன், எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவன். ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர் ராஜா. எல்லா சூழ்நிலையிலும் நீரே எங்கள் தேவனாய் இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நன்றி அப்பா. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர் ராஜா. நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீ சிறந்ததை தருகிற தேவன், என் தேவனாய் இருக்கிறவர். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்படியே எழுந்திருந்து அவர் ஆராதிப்போம். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே சிறந்தவர், அவர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்த தேவன், தூதர் துதிக்குள்ளே இருக்கிற தேவன், மொத்த உலகத்தை ஆள்பவர், மொத்த உலகத்தை ஆள்பவர், எங்கள் இருதயத்தில் இருக்கிறவர். பாமைக்கு ஸ்தோத்திரிக்கிறவன் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே.
நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, முதற் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, முதற் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, ஏலோகிம் எங்கும் உள்ளவரே, இயேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, ஏலோகிம் எங்கும் உள்ளவரே, இயேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. கரங்களை உயர்த்தி துதிபலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி துதிபலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. நீரே பெரியவர், ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. மலைகளை பெயர்த்து தரையாக்குவே, பள்ளங்கள் நிரப்பி சமமாக்குவே, கரடுகள் முரடுகள் நேராக்குவே, செம்மையான பாதையிலே நடத்திடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்து தரையாக்குவே, பள்ளங்களை நிரப்பி சமமாக்குவே, கரடுகள் முரடுகள் நேராக்குவே, செம்மையான பாதையிலே நடத்திடுவே. கரங்களை உயர்த்தி துதிபலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டங்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி புது ஒளி எழுப்பி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர். ஹல்லேலூயா. மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. ஹல்லேலூயா. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதன் துதிக்குள்ளே இருப்பவரே. ஹல்லேலூயா. மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதன் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, ஏலோகிம் எங்கும் உள்ளவரே, இயேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. ஹல்லேலூயா. எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, ஏலோகிம் எங்கும் உள்ளவரே, இயேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். கரங்களை
கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுங்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, முதுமுறைக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே, வீசும் புயல் காற்றை படைத்தவரே. ஹல்லேலூயா. முதல் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி மக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி ராஜா. மார்னா மத்தலாம் லக்கமா சந்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. வை சோத்திரம் ஆண்டவரே. வாசம் பண்ணுகிறவரே, நீர் பெரியவர். ஆமென். ஓ வை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வீசும் புயல் காற்றை படைத்த தேவன், நீர் எங்கள் இருதயத்தில் வாழ்கிறவர் அப்பா. எல்ரோயி ஆண்டவரே, என்னை கண்டவரே, எல்ஷடாய் சர்வ வல்லவரே, நீர் எங்கள் ஆட்டுக்குட்டியானவர், எங்களை மேய்க்கின்ற ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. எல்ரோயி என்னை கண்டவரே, எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எலோகிம் எங்கும் உள்ளவரே, இயேசுவா ஆட்டுக்குட்டியானவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எலோகிம் எங்கும் உள்ளவரே, இயேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. ஆமென். நான் உலகத்தில் உள்ள பெரியவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. மொத்த உலகத்தை படைத்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. மனிதர்களை அல்ல ஆண்டவரே, அரசியல்வாதிகளை அல்ல ஆண்டவரே, நடிகர்களை அல்ல, ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், மொத்த உலகத்தை படைத்த தேவன், வார்த்தையினால் உண்டாக்கின தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன் அப்பா. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல, அவர் என்றும் ஜீவிக்கிற தேவன், மரித்தவர், மரித்து உயிர்த்தெழுந்த மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த தேவனும் தேவனாயிருக்கிறார். ஓமை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. இதுவரை எந்த உலகத்திலும் மரித்தவள் உயிர்த்தெழுந்ததில்லை என்று அப்பா உமக்கு சொத்த சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் என் தேவன் உயிர்த்தெழுந்த தேவன், ஆனால் என் தேவன் கிமு கிபி என்று உலகத்தையே பிரித்த தேவனும் தேவனாயிருக்கிறார். அப்பா உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவரே, போராட்டங்கள் மத்தியில் வந்திருந்தாலும், என் தேவன் எல்லாவற்றையும் போக்க ஆண்டவரே உமக்கு சோத்திரிக்கிறோம், நீக்க வல்லவராயிருக்கிறார்.
அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே பெரியவர். உன் வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன். உலகத்தில் ஒருவரும் ஆண்டவரே நோய்களை போக்க வல்லவர் இல்லை. இளைப்பாறுதல் தருகிற தேவன் ஒருவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் அப்பா நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவரே பொல்லாதவர்களை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது எங்களை படைத்த, எங்களை உண்டாக்கின, எங்களை நேசிக்கின்ற பரமபிதா எல்லாவற்றில் பார்க்கிலும் அதிகமாய் செய்கிறது நிச்சயம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நாங்கள் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட நீர் எங்களுக்கு கிருபை தருகிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்க மாலயத்தில் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு நீர் எங்களை ஆண்டவரே அபிநேதமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் நேர்த்தியாய் வழிநடத்துகிற தேவன், எங்கள் மீது கண்களை வைத்து நீர் ஆலோசனை செல்கிற தேவன், எங்கள் பாதைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை பொழிகிற தேவனே தேவனாய் இருக்கிறீர். சோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கிற தகப்பனே. மீதியான காரியத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. காணிக்கை பகுதி, சங்கீத பகுதி தகப்பனே உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வார்த்தையின் பகுதியை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தாசரை மறுத்து நீர் எங்களோடு பேசும் ராஜா. ஆண்டவரே வார்த்தை எங்களை இருதயத்தில் குத்தப்படுவதற்காக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் நிலம் ஆண்டவரே உழுது, உன் வார்த்தையினால் உழுது ஆண்டவரே அதை முளைப்பிக்க செய்வதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே நல்ல பயிர்களை ஆண்டவரே உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. விதைக்கிற நல்ல நிலமாயிருக்க நீ கிருபை தாரும் ராஜா. எங்கள் இருதயத்தை வாஞ்சிக்கிறோம் ராஜா. எங்கள் இருதயத்தை திறந்து வைக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும் ராஜா. உம்மை சோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரிக்கிறோம். சகலத்தையும் கருத்தில் ஒப்படுக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்கிறோம் தகப்பனே. மீட்பெரும் ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். 104. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை நதியை விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல் ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமரின் சத்தத்தால் விருந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டுக் கழுதிகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாகிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கிறார். மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷருடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபோனின் கேதுருகளும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடு கட்டும். தேவதார் விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழிமுசல்களுக்கும் அடைக்கலம். சந்திரனை காலை குறுப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமானத்தை அறியும். நீர் இருளை கட்டளையிடுகிறீர். ராக்காலமாகும். அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இறைகளுக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும்.
அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருளினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிருந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் உண்மையால் நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கும்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். அவர் பூமியை நோக்கி பார்த்து அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவருக்கு தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். நான் கர்த்தருக்குள் போவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த காலையில் வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, 2 வேலையை அவங்க செய்து கொண்டிருந்தார்கள். ஒன்று, தினந்தோறும் கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருந்தார்கள், போற்றி கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் அவர் ஆராதிப்பதே அவர்களுடைய வேலையாக இருந்தது. மற்றொன்று அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் நன்றி சொல்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆகாரத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, இந்த பணத்தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி, எங்களுக்கு நல்ல உணவு உடைகளை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல பலத்தை கொடுத்ததற்காக நன்றி, சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி அவர்கள் தினந்தோறும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டும் நன்றி செலுத்தி கொண்டும் இருந்தார்கள். பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு நபர், அவர் கிறிஸ்துவை அறியாத நபர், அவரும் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது தினந்தோறும் இந்த பாட்டியை பார்க்கிறதான அந்த நபர் என்ன செய்வாராம், எப்பொழுதும் இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லை, எப்பொழுதும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எது கொடுத்தாலும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் கொடுக்க முடியும்? நமக்கு வேலைக்கு போனால் தானே சாப்பாடு, சம்பாரிச்சா தானே நமக்கு பணம் வரும். இவங்க எப்போதும் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்கிறாளேன்னு சொல்லி சற்று ரொம்ப அதிகமாக கோவப்பட்டவனாக பக்கத்து வீட்டுக்காரன், அதாவது கிறிஸ்துவை அறியாதவன் சொல்லிக்கொண்டே இருப்பானாம். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இன்னும் இந்த பாட்டிக்கு உறவினர்கள் இல்லை, உற்றார் யாரும் கிடையாது, சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது. தன்னந்தனிமையில் கர்த்தரே தஞ்சம் என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்களாம். ஒரு நாள் வந்தது, இந்த பாட்டிக்கு என்ன செய்யலை, உணவு கிடைக்கலங்கும்போது காலை ஆகிவிட்டது, பசி தாங்க முடியவில்லை. அடுத்தது மதியம் ஆகிவிட்டது, ஒன்றும் கிடைக்கவில்லை. இரவும் ஆகிவிட்டது. பசியால் இந்த பாட்டி உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, மறுபடியும் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்கள். கர்த்தாவே, என்னுடைய தேவைகளை சந்திங்க ஏசப்பா, நான் பசியினால் வாடுகிறேன், எனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். அப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது இந்த பக்கத்து வீட்டில் கிறிஸ்துவை அறியாத நபர் எப்பொழுதும் அவனை ஏளனமாய் பார்த்து தூசித்து கொண்டு இருக்கிறதான அந்த நபர் கதவை தட்டி அந்த சாப்பாடை வைத்துவிட்டு போய்விட்டார்களாம். கொஞ்ச நேரம் கழித்து கதவு திறக்கிற சத்தம் கேட்டதும் இந்த பாட்டி அந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு, இயேசுவே, எனக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்ததற்காக ரொம்பக்கு நன்றின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு மறுபடியும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார்களாம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்து கொண்டீங்க, இந்த நாளுக்கு தேவைகள்லாம் எனக்கு சந்தித்தீங்க, எனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லி கர்த்தருக்காக நன்றி சொல்ல ஆரம்பித்தார்களாம். அப்பொழுது இந்த பக்கத்து வீட்டுக்காரன் கிறிஸ்துவை அறியாதவன் பார்த்து, இந்த கிழவி மறுபடியும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, உழைப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கதவை திறந்து ஏன் பாட்டி, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? சாப்பாடு கொடுத்தது நான் தானே உங்களுக்கு தட்டி கொடுத்தேன், நீ யாருக்கு நன்றி சொல்லணும்? எனக்கு தானே நீ நன்றி சொல்லணும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லுவ? இயேசுவுக்கு நீ எப்படி நன்றி சொல்ல முடியும்? இயேசு இந்த நன்றிக்குரியவர் அல்ல, நான் தான் உனக்கு சாப்பாடு கொடுத்தேன், நீ தான் எனக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்போ இந்த பாட்டி அமைதியாக சற்று ஒரு நிமிடம் அவனை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கடைசியாக சொன்ன பதில் அவனை திகைக்க வைத்து விட்டதாம். ஹல்லேலூயா. என்ன பதில் தெரியுங்களா? அவனை பார்த்ததும்
கர்த்தாவே, இந்த பிசாசு நிமித்தமாக என்னுடைய தேவைகளை சந்தித்ததற்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொன்னதான். இதை எதற்கு இந்த கதைகளை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சங்கீதத்தில் நம்ம வாசித்த இந்த 27வது வசனம் 28வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய பேர் நினைப்பாங்க, நான் வேலைக்கு போகிறேன், அதனால தான் நான் உயர்ந்திருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், அதனால தான் எனக்கு பணம் வந்திருக்கிறது, எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு பணம் கொடுக்குறாங்க, என்னுடைய உற்றார்கள் என்னை கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க, மேன்மை பாராட்டுவார்கள். இல்லவே இல்லை. கர்த்தர் ஏற்ற காலத்தில் நமக்கு உணவை கொடுக்கிறார். அவர்கள் மூலமும் சந்தித்தாலும் கர்த்தர் அவர்களுடைய மனதை திறக்காவிட்டால் நமக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்யவே முடியாது. எனவே கர்த்தர் ஏற்ற வேளையில் அவர் ஏற்ற காலத்தில் நமக்கு நன்மை செய்கிறவராக காணப்படுகிறார். எப்பொழுதும் இந்த பாட்டி ஜெபித்து கொண்டே இருந்தார்கள், வேதம் வாசித்து கொண்டே இருந்தார்கள். எப்பொழுதும் ஆண்டவர் அவர்களுக்கு கிடைத்ததை சொல்லி சொல்லி நன்றி சொல்கிறவர்களாக காணப்பட்டார்கள். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லி இந்த அடுத்தது 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது, நீர் உமது முகத்தை மறைக்காது திகைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. கர்த்தர் அவருடைய முகத்தை மறைத்து விட்டால் ஒரு நிமிடம் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்து விடுவோம், திகைத்து போய் விடுவோம். அதனால தான் யாக்கோப்பு 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வந்திருக்கிறது, அவரிடத்தில் யாரொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையின் ஊற்றாக அவர் இருக்கும்போது நாம் அவரை எப்பொழுதும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நாம் நன்றி சொல்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதே வசனத்தில் தான் தானியேல் 4:30 நம்ம வாசிக்கிறோம், இது என் வல்லமையின் பராக்கிரமத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரமனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான் என்று சொல்லி தானியேலில் எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ராஜா நான் கட்டின அரண்மனை, நான் என்னுடைய அந்த ராஜ்ய பாரத்திற்காக அவன் மேன்மை பாராட்டின போது சொன்ன அடுத்த கணமே அவன் ராஜ்ய பாரத்தை கர்த்தர் எடுத்து விட்டார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதற்கு ஏன் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு மேன்மைகளையும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும், நாம் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கிடைத்த குடும்பமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிகளாக இருந்தாலும் சரி, யார் எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நன்மையின் ஊற்றாக இருந்து நமக்கு நன்மை செய்கிறவராக இருந்து அவர் வாயிலாகவே நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசித்தோம் அப்படின்னா வேதத்தில் உபாகமம் 8:17 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இரு என்று சொல்லி உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் நான் படித்ததுனால தான் இந்த வேலைக்கு உயர்ந்திருக்கிறேன், என் குடும்பம் இப்படிப்பட்ட பெரிய பணக்கார குடும்பம், அதனால தான் எனக்கு பெரிய வசதியான இடத்துல அதிக பணம் கொடுத்து அநேக பொருள்களை வாங்கி கொடுத்து என்னை திருமணம் செய்து கொண்டு உள்ளார்கள், நான் அதனால தான் வசதியாக வைத்திருக்கிறேன், அல்லது நான் சம்பாதித்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு தொழில் ஆரம்பித்தேன் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருப்பார்கள். இல்லவே இல்லை. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் இல்லை என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் தொய்ந்து போகிறவர்களாக நொந்து போகிறவர்களாக அப்படி தான் நாம் இருந்திருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவரும் நமக்கு எந்த ஆகாரமாக இருந்தாலும், எந்த நன்மைகளாக இருந்தாலும், எந்த கிருபைகளாக இருந்தாலும், எந்த ஒரு வசதிகளாக இருந்தாலும் சரிதான், கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்காவிட்டால் ஒருவனும் நமக்கு கொடுக்க ஒரு மனுஷனாலும் கூடாத காரியம். ஹல்லேலூயா.
ஒரே ஒரு எனக்கு அடிக்கடி நான் சிந்திப்பது உண்டு. நான் ஒரு காஃபி எனக்கு விருப்பப்பட்டு நான் ஒரு காஃபியை குடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காஃபி போடுவதற்கு வேண்டியதான சர்க்கரையும் காஃபி தூளும் வாங்குவதற்கு தேவன் பண தேவைகளை சந்திக்க வேண்டும். அது மட்டும் அல்ல, நான் உட்கார்ந்த இடத்திலிருந்து அந்த காஃபி போடுவதற்கு வேண்டியதான எழுந்து நின்று போய் போடுவதற்கு வேண்டியதான பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டும் அல்ல, அந்த காஃபி ஒரு இடத்தில் உட்கார்ந்து அந்த காஃபியை பருகுவதற்கு நல்ல மனநிலையை நமக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, அதனால தான் ஆண்டவர் எப்பொழுதும் நாம் இந்த பாட்டியை போல எப்பொழுதும் நம் கர்த்தரை துதிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் போது நாம் நன்றி செலுத்த மறவாமல் இருக்க வேண்டும். நாம் நன்றியோடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி, நீர் கொடுத்த எல்லா உபகாரங்களுக்கும் நன்றி. கர்த்தாவே, நீர் கொடுத்த குடும்பத்திற்கு நன்றி, பிள்ளைகளுக்கு நன்றி என்று சொல்லி நாம் எப்பொழுதும் அவரை மட்டும் நாம் மேன்மை பாராட்ட மறவாமல் இருக்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மையான இடத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். நாம் கீழாகாமல் அவர் மேன்மையான இடத்தில் நாம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். எப்பொழுதும் அவரை நாம் நன்றியுள்ளவர்களாக துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் வசனம் படிச்சு வந்துருக்கீங்களா? இப்படி வாங்க, மேலே ஏறுங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் அவர் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். என் மகிமை ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஏசாயா 60:7. நான் கர்த்தரை பார்ப்பேன். கர்த்தர் முழு இதயத்தோடு உம்மை துதியுங்கள். வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். சரி, போங்க போங்க. ஆமே, கர்த்தர் நல்லவர். சரி, சாட்சி பகுதியில் யாராகிலும் இருக்கா? சாட்சிகள் சொல்ல இல்லைனா காணிக்கை பகுதிக்கு நேராக செல்வோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே.
வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், என் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் நாம் காணிக்கைக்காக, சங்கீதங்களுக்காக, சாட்சிக்காக செபித்து விட்டு பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிங்களாம்மா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் கூட ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை ஜீவனோடு வைத்திருப்பதே ஆண்டவரே மிகுந்த சாட்சி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் ஆண்டவரே கடந்த வாரங்கள் முழுவதும் ஆண்டவரே எங்கள் உணவு உடுக்க உடையும் தங்க இருப்பிடத்தையும் கொடுத்து ஆண்டவரே எங்கள் கையின் பிரயாசங்கள்லாம் ஆசீர்வதித்து நாங்கள் போகையிலும் அருகிலும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்தீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடுத்த காணிக்கையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. கொடுத்த காணிக்கை நீர் ஆசீர்வதிக்க முடியாய் செபிக்கிறோம். ஒன்று ஆண்டவரே 30, 60, 100 ஆண்டவரே நீர் இரட்டிப்பான நன்மைகளினால் பிள்ளைகளுக்கு திருப்பி தரும்படியாய் செபிக்கிறோம். வானத்தில் படகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்க முடியாய் செபிக்கிறோம். போயிலும் வருகையிலும் பாதுகாத்து கொள்ள முடியாய் செபிக்கிறோங்க தாவே. எல்லா விதமான கடன் பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றி போட முடியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அநேகருக்கு கடன் கொடுக்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, கொடா கொடியாய் பெருகட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய இரட்டிப்பான நன்மைகளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கடந்து செல்ல உதவி செய்வீராக. செய்தி பகுதி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க முடியாய் செபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பேசுகிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் வல்லமையோடு அதிகாரத்தோடும் பேச உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த போது லீதியாளின் இருதயத்தை திறந்த தெய்வம் ஆண்டவரே, இன்று உம்முடைய தேவ வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது எங்களுடைய இருதயத்தை நீர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தாவே. ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். தேவனுடைய ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் வாசலுக்கு வெளியிலே விட்டுட்டு வந்துடணும். உள்ளே வரும்பொழுது கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம். ஆமென். சில அறிவிப்புகள். கடந்த நாட்களில் நம்ம விடுதலை ஆராதனை நடத்தினோம். வந்து தெய்வ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டார்கள். நல்ல முறையில் அந்த கூட்டங்களை முடிக்க தேவன் உதவி செய்தார். அந்த நாட்களில் தேவைகளுக்காக சந்தித்த தெய்வ பிள்ளைகள், அவங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமத்தினால அந்த விடுதலை ஆராதனையை செய்து முடிக்க தேவன் கிருபை செய்தார். ஆமென். தொடர்ந்து தரிசனங்களுக்காகவும் திட்டங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய சபை ஆத்துமாக்கள் ஆண்டவர் தரணும். ஸோ ஆத்துமாக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தர் தான் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். ஸோ இவ்வளோ பெரிய சபை, அது தேவன் எதற்காக இந்த இவ்வளோ பெரிய சபையை கொடுத்தார் என்பது நிச்சயமாக இதில் எல்லா இடங்களிலும் ஆட்களை நிரப்புவார். ஆமென். எல்லா இடங்களிலும் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார் ஒரு நாள். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு தருகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே எங்கள் அந்த நாளில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற வார்த்தை ஆண்டவரே, நீர் எங்கள் இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை ஊற்றப்பட்டு இருக்க தேவன் உதவி செய்யும். எங்கள் ஆத்மா, ஆவி, சரீரம் அனைத்திலும் தெய்வ பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு
எங்களை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் செபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். யோவான் 1 யோவான் எழுதின புஸ்தகத்தில் ஒரு அருமையான வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். ஆமென், அல்லேலூயா. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய இந்த நாட்களில் நாம் அதிகமாய் தேவ சமூகத்தில் நம்மை காத்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறான், தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறான். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் தந்து எங்கேயோ இருந்த நம்மளை அவர் தம்முடைய சுய ரத்தத்தினால மீட்டு இன்றைக்கு நீங்களும் நானும் பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆமென். நன்றாக யோசித்து பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் எத்தனை பேர் விசுவாசமுள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தமது பிள்ளைகளாகும்படி அவர் தம்முடைய அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, இவர்கள் மாம்சத்தினாலேயோ இவர்கள் இரத்தத்தினாலேயோ பிறவாமல் தேவ சித்தத்தினால் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிறந்திருக்கிறார்கள். இவர்கள் தேவ சித்தத்தினால பிறந்திருக்கிறார்கள். இப்போது டேட் ஆஃப் பர்த்னு சொல்லுவாங்க. அது என்னது? பிறந்த நாள். டெலிவரி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிரசவம். அப்போது நம்ம எல்லாம் எப்படி பிறந்திருக்கிறோமா? நமக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் தேவ சித்தத்தினால என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிறந்திருக்கிறார்கள். அப்போ நம்ம பாருங்கள், நன்றாக யோசித்து பாருங்கள். மனுஷனுடைய சித்தத்தினாலோ இவர்கள் இரத்தத்தினாலோ பெறவாமல் தேவ சித்தத்தினாலேயே இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி யோவான் அந்த 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலேயே பிறந்தார்கள். அல்லேலூயா. தேவனாலேயே பிறந்தார்கள். நாம் ஏன் தேவனால் இந்த உலகத்துக்குள்ளே பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால், அவரை பிரதிபலிக்கிற இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அவரை பிரதிபலிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் சபைகளுக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று, கர்த்தர் எந்த நேரத்திலும் அவர் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொன்ன அத்தனை விஷயங்களையும் துல்லியமாக இந்த நாட்களிலே நடக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை இந்த நாட்களில் அவர் கட்டளையிடுவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வருகிற அந்த நாளிலே சூரியனுடைய வெளிச்சம் பயங்கரமான ஒரு கொடூரத்தனமாக இருக்குமா. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் அடி காயங்களை கட்டும் பொழுது சூரியனுடைய வெளிச்சம் அதோடைய ஒளி பூமியை சுட்டெரிக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய தன்மை அதிகமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களில் வரக்கூடிய நாளிலே நாம் இருக்கிறோம். இந்த நாட்களிலே சபைக்கு தேவையான ஒன்று என்னன்னு சொன்னால், தன்னைத்தான் சுத்திகரித்து கொள்ளுகிற அந்த அனுபவம் நமக்குள்ளே என்ன பண்ணணும்? தேவை. ஆமென். ஆனால் அதான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஆமென். இந்த வசனத்தில் முதல் வசனத்தை நீங்கள் வாசிங்க பிரதர். 3:1 வாசிங்க.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அடுத்தது வாசி. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எப்படி? அவர் போல நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல யோவான் வெளிப்படுத்துகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமளும் என்ன பண்ணுவோம், இருப்போம். அதான் அவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் நம்முடைய மனசாட்சியும் நம்முடைய ஆத்மாவும் நமக்கு என்ன பண்ணணும், சாட்சி கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அவர் இன்றைக்கு வருவாரானால் நான் அவருடைய சமூகத்தில் இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கி தேவை. அப்போது அதற்காக நாம் எடுக்கக்கூடிய பிரயாசம் என்ன? அந்த உலகத்தில் அந்த நாளை நாம் பார்ப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் தன்னை சுத்தி கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அந்த நாட்களில் சபையை அவர் சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். சபைக்குள்ளே ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் தம்முடைய இரத்தத்தினால மீட்டு கொண்ட பிள்ளைகளை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அவர்களை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் விட்டு கொடுப்பதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்க வேண்டும். ஆமேன். ஏன் தெரியுமா? அந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம், கடைசி நாளில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்திலே பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். அதை சொல்லிட்டு யோவான் சொல்கிறாரு, பிரிய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாது இருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். யோவான் அந்த நாட்களில் ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதி செய்கிற எவனும் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். அப்போ பாருங்க, அவர் எச்சரிக்கிறார். தன்னை சுத்திகரித்து கொள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம திருவிருந்த ஆராதனை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மை நாமே நிதானித்து அருந்தோமானால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நியாயந்திருக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. நம்ம எதற்காக இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டோம்? அதுதான் இன்றைக்கு கேள்வி. இன்றைக்கி நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். 28:16 விசுவாசிக்கிறவன் பதறான் என்று அந்த வார்த்தை இறுதியாக முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய சாட்சி அந்த இடத்துல கொடுக்கிறார். நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும். அந்த கல் என்ன? அந்த கல் யார் தான்? இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறாரு, வெளியேற பெற்ற ஒரு கல், அஸ்திபாரமான ஒரு கல். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர் என்ன பண்ணுறார்? அந்த கல்லை நாட்டுகிறார். அது உலகத்திற்கு அஸ்திபாரமான கல்லாக நாட்டுகிறார். அது விலை இல்லாத ஒரு கல்லாக நாட்டுகிறார்.
இது எல்லாம் எதற்காக வைக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் அவர் மேல் என்ன பண்ணணும்? பதிய வைக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அவரை பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்வின் சரித்திரத்தை நாம் நோக்க வேண்டும். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஜெயித்தது போல நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகித்து இந்த உலகத்திலே மூலக்கல்லாக வைத்தார். அல்லேலூயா. அவரை பார்க்கிற எவனும் என்ன பண்ணுவான்? நன்றாக யோசித்து பாருங்க. வனாந்தரத்தில் மோசே என்ன பண்ணார்? அந்த 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 முக்கூறு கொண்ட ஆயுதத்தை நிறுத்தி அதில் அந்த சர்ப்பத்தினை என்ன பண்ண மாட்டுன்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சர்ப்பத்தை பார்க்கிற எவனும் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அல்லேலூயா. இதை நோக்கி பார்க்கிறவன் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அதே போல தான் இன்றைக்கு நாம் நமக்குள்ளே சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னால் நம்ம யாரை தான் பார்க்கணுன்னா இயேசு கிறிஸ்து தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த இடரலுக்கும் வாய்ப்பில்லை. ஆமே. அவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இடரல் அடையாதபடிக்கு கர்த்தர் அநேக பலனை நமக்கு தருவார். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் எத்தனையோ பேர் சாட்சி சொல்கிறத நம்ம கேட்போம். எத்தனையோ சாட்சிகள் சொன்னாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மைனஸ் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் மனிதர்கள். அவங்க வாழ்க்கையை பூரணம் அப்படிங்கிற அந்த சொல் எப்போ உண்டாகுன்னு சொன்னால் அவங்க இந்த உலகத்தில் இல்லாது இருக்கும்போது தான் பூர்ணமான ஒரு வாழ்வு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற கல்லும் அஸ்திபாரமான கல்லும் மூளை கல்லுமாகிய இயேசுவை தான் நம்ம என்ன பண்ணணும்? பார்க்க வேண்டும். அதனால தான் யோவான் அந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவரையே நீங்கள் பார்க்கணும். அவர் மேலே இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் என்ன பண்ணுறான்? சுத்தி கொள்கிறான். அந்த உலகத்தில் உண்மையான ஆராதனை, உண்மையாக அவர் மேலே நம்ம அன்பு செலுத்துகிற அந்த ஒரு ஆராதனை என்ன தெரியுமா? நல்லா நான் ஒரு நாள் யோசித்து இந்த வசனத்தை யோசித்து பார்த்தேன். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 1:27 அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறவரும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நன்றாக யோசித்து பாருங்க. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தினால உங்களையும் என்னையும் நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டாம்? கரைபடித்து கொள்ளுகிறதற்கு இந்த உலகத்தில் நிறையா விஷயங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் அந்த உலகத்தில் பிசாசால் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த நாட்களில் உலகத்தால் நாம் கரைப்படாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையே தேவனுக்கு பக்தியான ஒரு வாழ்க்கையாய் தேவன் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போது இந்த வாழ்க்கையை தேவனுடைய இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் இந்த உலகம் என்ன பண்ணலை? அறியவில்லை. உங்களுக்கும் எனக்கு தான் தெரியும் தேவன் தம்முடைய அன்பை எவ்வளவாய் நம்மையிலே ஊற்றி இருக்கிறார். இதெல்லாம் எதற்காக? ஏன் அவருடைய அன்பை நமக்குள்ளே ஊற்றணும்? ஏன் தம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நமக்கு அவர் கொடுக்கணும்? ஏன் நாம் புருஷனுடைய சித்தத்தினாலோ மாம்சத்தினாலோ இரத்தத்தினாலோ பிறவாமல் தேவனுடைய சித்தத்தினாலே பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? இதற்கு எல்லாம் ஒன்றே ஒன்று, நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. அதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, அவர் இந்த உலகத்திற்கு எதுக்கு வந்தார்னா, அந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய தியாகத்தை அவர் ஏன் செய்தார் என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதே அவருடைய முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. முக்கியமான ஒன்று. ஸோ அதற்கு இன்றைக்கி தேவை என்ன அப்படின்னு சொன்னால், நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாளில் நிற்கிறோம் பாருங்கள். நிறைய இந்த யுத்தங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த யுத்தங்கள் நான் சொல்கிறேன், இந்த யுத்தங்களுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஏன் தெரியுமா? இதெல்லாம் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். நேற்றைய தினத்தில் நான் பார்த்தேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை வந்துருச்சு, யுத்தங்கள் நிறுத்தியாச்சு.
பாகிஸ்தான் தன்னுடைய வான் எல்லைகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, திறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் நான் ஏற்கனவே என்னுடைய மனைவி கிட்ட சொன்னேன், இந்த யுத்தம் என்ன பண்ணாது, நிற்கவே நிற்காது, இது தொடரும். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் நிற்கிற நாம் வேதம் சொல்லுகிறதை நாம் சரியாய் தியானிக்க வேண்டும். வேதாகமம் நமக்கு தெளிவாக எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் என்ன பண்ணுவீங்க, கேள்விப்படுவீர்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய உலக யுத்தங்களிலே எந்த ஒரு முடிவு எட்டப்படாததுனால தான் இந்த யுத்தமானது தொடர்கதையாக இருக்கிறது. இந்த யுத்தங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு எப்போ வரும் தெரியுமா? அது 3ஆம் உலக போருக்கு பிறகு தான் முடிவு வரும். ஆமென். அது எங்கே போய் முடியும் இறுதியானா, அந்த ஒரு மாபெரும் யுத்தத்தை நடத்தினதுக்கு பிறகுதான் இந்த உலகத்திற்கு ஒரு அமைதி என்பது கிடைக்கும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷம், இந்த உலகத்துக்கு அமைதி என்று சொன்னால் அது நிரந்தரமான அமைதி கிடையாது. அதுக்கு பிறகு தான் இந்த உலகத்தில் மகா பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க போகிறது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி இந்த யுத்தங்கள் மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் தான். அவர் சொன்னார், கடைசி காலங்களிலே, என்ன காலம், கடைசி காலங்களிலே நீங்கள் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், பூமி அதிர்ச்சி உண்டாகி, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதையெல்லாம் இப்போ துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றுக்கு சமாதானம் என்று சொன்ன பாகிஸ்தானியர்கள் நேற்றுக்கு இரவு நேரங்களில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். சொன்ன வார்த்தையை மீறி என்ன பண்ணியிருக்கிறாங்க, தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இது முடிவடைவதற்கு ஓய்வில்லை, இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். ஆமென். அதற்கு முன்பாக நம்மை சுத்திகரிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்கிற அந்த அதிகாரத்தை உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டிருப்போமானால் நமக்குள்ளே பாவம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல யோவான் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசனவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அடுத்ததான் இதான் முக்கியமானது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அவங்க யாரால் பிறந்தாங்க? தேவனால் பிறந்தாங்க. நான் ஏற்கனவே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறேன், தேவனால் இவர்கள் பிறந்தவர்கள். அதை மீண்டும் அந்த இடத்துல வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1:13 வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். அவர்கள் யார் என்று சொன்னால் நாம் தான் அந்த அவர்கள் தேவனுடைய சித்தத்தினாலே பிறந்தார்கள். அதற்கு மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை தந்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன பண்ணியிருக்கிறார்? அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த இடத்துல யோவான் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியவில்லை. உலகம் அவரை அறியாதனால தான் நம்முடைய பவர் என்னன்னு அவங்களுக்கு என்ன தெரியல. கிறிஸ்தவன் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தவன் என்பதை இந்த உலகத்திற்கு ஒரு நாள் தெரிய வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவன் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த உலகத்துக்கே பாதுகாப்பு. நாம் அந்த உலகத்துக்குள்ளே இல்லாத ஒரு சூழல் வரும்பொழுது பிசாசானவன் அந்த உலகை முழுமையாய் அவன் ஆட்கொள்ளுவான். அதற்கு பிறகு இங்கே இருக்கிற அந்த வாழ்நாள், இந்த 7 வருடம் காலங்கள், ஒவ்வொரு நாளும் மிக கொடூரமான ஒரு காலகட்டங்கள், அதை நினைத்து பார்க்க முடியாத காலகட்டங்கள். யோசித்து பாருங்கள். அப்போ அதனால தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவானிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவிலே வந்து
ஒருவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்களேன். 3:4 வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:4. அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரயத்துரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அடுத்தது வாசி. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஒருவன் ஜலத்தினாலும் மாம்சத்தினாலும் இயேசு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் என்றைக்கு ஆவியினால பிறந்தோமோ அன்றைக்கே தேவனுடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். The flesh is the flesh, the spirit is the spirit. மாம்சமாக இருக்கிறது மாம்சமாக இருக்கும், ஆவியாக இருக்கிறது ஆவியாக இருக்கும். அல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். அதனால தான் இந்த இடத்துல யோவான் சொல்லுகிறார், இந்த தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான். இதிலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும். நீதி செய்யாமலும் தன் சகோதரி அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நீதி செய்கிறவன். இந்த உலகத்தில் நாம் தேவனுக்கு வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை போல வாழ்கிற அந்த வாழ்க்கை, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அந்த உலகத்திலே இருக்கிறோம். நம்ம எதற்காக அந்த சுத்திகரிப்பின் நாளை, அந்த சுத்திகரிப்பான ஒரு வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று சொன்னால், அவர் நமக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற அந்த காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரத்தில் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5:9 வாசிங்க பிரதர். நான் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. ஆமென். அல்லேலூயா. தேவன் தம்முடைய குமாரனில் நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளதான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு நிகரான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தான் இந்த 1 யோவான் சபைகளுக்கு அவர் எச்சரிக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போது நமக்கு சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்தில் அவர் பிரியமானவர்களை, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கிற அந்த வாழ்க்கையிலே நாம் வாழும்போது அவருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை நாம் என்ன பண்ணணும்? வாழப்போகிறோம். அவருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காக தான் ஆண்டவர் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், குமாரனை பற்றும் விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நித்திய ஜீவனை நாம் உடையவர்களாய் அது சுமந்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்போ அந்த குமாரனை பற்றும் விசுவாசம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளே இல்லை. இயேசு கிறிஸ்துவை பெயருக்காகத்தான் வைத்திருக்கிறார்களே தவிர உள்ளார்ந்த மனசில் ஆத்மாவில் குமாரனை பற்றும் விசுவாசம் அவர்களுக்குள்ளே என்ன இல்லை?
கிடையாது. என்ன விசுவாசம்? இந்த உலகத்தில் இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் ஆஸ்திகளை சேர்க்கணும், இன்னும் சொத்துக்களை சேர்க்கணும், இன்னும் உடைமைகளை சேர்க்கணுமே தவிர அந்த விசுவாசம் இருக்குங்கிற தவிர இந்த நித்திய ஜீவனுக்குரிய விசுவாசத்தை எல்லாரும் இழந்து போய் தான் இருக்கிறார்கள். நித்திய ஜீவன், அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு சுத்திகரிப்பான வாழ்க்கையை நாம் என்ன பண்ணணும், மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த உலகம் நமக்கு தெரிவித்திருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த பேதுரு அதிகாரத்தில் அவர் 1 பேதுரு வசனத்தில் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கிறீர்கள். அந்த வசனம் எங்கே இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை, சரி ஓகே, சரி இருக்கட்டும். இப்போது நான் அந்த 2 பேதுருல அந்த வசனம் ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும்படி மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அப்படி வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிறோம். நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார், ஜாக்கிரதை. இந்த உலகத்தில் நம்மை நாம் கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நாம் இந்த உலகத்தின் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். இந்த ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கையில் நாம் நம்மை சுத்திகரிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமானால் நாம் எல்லோரும் கெட்டு போகிறவர்களாக நாம் இருப்போம். பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், எனில் பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரிகள் அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த உலகத்தில் கர்த்தர் எதற்காக வெளிப்பட்டார் என்றால், பிசாசுடைய கிரிகளை அழித்து நம்மை அவருக்கு பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த முழுமையான அதிகாரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் நாம் அழைக்கப்பட்ட நாம் இந்த விசுவாசத்தில் நாம் பதறாதவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வருகையிலே நாம் இருக்கிற நாம், அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் நான் சரியாக இருக்கிறேன், என்னுடைய மனசாட்சி சரியாக இருக்கிறது, என் ஆவி ஆத்மா எனக்குள்ளே சரியாக இருக்கிறது என்று சாட்சி இடுகிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்களே 3. யோவான் அந்த இடத்துல மிக தெளிவாக எந்த அதிகாரத்தில் சொல்லுகிற 1 யோவானில், பரலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடவர்களே 3, ஆவி, சலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமனப்பட்டு இருக்கிறது. நாம் மனுஷனுடைய சாட்சி ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. அல்லேலூயா. அவர் தம்முடைய குமாரனை கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? நித்திய ஜீவன் அவருக்குள்ளே இருக்கிறது என்பதுதான். அந்த நித்திய ஜீவனை, அந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் அவருடைய நித்திய ஜீவன் என்ன பண்ணுறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால தான் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவர் வழியிலே நீங்கள் கெட்டு போகாலும் அவருடைய பாதத்தை நீங்கள் முத்தமிடுங்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிகிறதா இருக்கும். அல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், அவர் எவ்வளோ கோபம் உள்ளவர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 1,20,000க்கு அதிகமான மக்களை அழிக்கும்படி அந்த நினைவே பட்டணத்துக்கு இறங்கினார். ஆனால் அந்த நினைவே பட்டணத்துக்கு அழிவை சொன்ன போதிலும் அந்த பட்டணத்தார் எல்லாரும் மனம் திரும்பிய போது கர்த்தர் அவருடைய மனம் திரும்புதலை தான் பார்த்தார். அல்லேலூயா. ஒரே செகண்ட் அவர் மனம் திரும்பி வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் மறையாத அந்த ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன். அதே போல தான் ஆண்டவர் இன்றைக்கு எல்லா சூழல்லையும் நமக்கு தருணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் நம்மை சுத்திகரிக்கிற வாழ்க்கையிலே நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையை நாம் கையாள வேண்டும். இந்த நாளில் கடைசி காலங்களில் நாம் இருக்கிறோம். எந்த
எந்த உலகத்தினால எந்த விஷயத்தாலையும் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சிந்திக்கிற செயல்பாடுகள், நம்ம உறங்கும்போது, நாம் அமரும்பொழுது, நாம் நிற்கும்பொழுது, நடக்கும்பொழுது, எதற்காக நாம் இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், ஏன் இந்த உலகத்தில் நாம் வாடுறோம், எதை நோக்கி நாம் பிரயாணப்படுகிறோம் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே பிரதிபலிக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த கடைசி நாட்களில் இந்த யுத்தங்கள் இதையெல்லாம் ரொம்ப தீவிரமாகத்தான் போய் கொண்டிருக்குமே தவிர இதிலிருந்து குறைவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்துக்கு நல்லா தெரிஞ்சிட்டு இந்த எப்படியும் ஒரு மிகப்பெரிய அழிவு வரப்போகிறது, இந்த அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் இந்த உலகத்தை மீண்டும் என்ன பண்ணணும், ஒரு சீர் நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அதனால தான் உலகம் மிக ஒரு தீவிரமான செயல்பாடுகளுக்குள்ளே போயிட்டுருக்கு. பஞ்சங்கள் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, யுத்தங்கள் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் விலைவாசிகளை ரொம்ப உயரப்போகிறது. இந்த யுத்தம் தொடர்ந்துன்னு சொன்னால் எல்லா விலைவாசிகளும் என்ன பண்ணிடுவாங்க, உயர்த்திடுவாங்க. நமக்கு நெருக்கமான காலங்களில் தான் நம்ம நெருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டங்களிலும் நெருக்கத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். தேவன் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை நம்மை நாம் சுத்திகரித்து கொள்ளுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால தான் நம்மை நாம் சுத்திகரித்து கொள்வோமானால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பிறகு இந்த உலகத்தில் தேவையான எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு ஏற்கனவே வைத்திருக்கிறார். நான் அல்ல, என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் எதையாகிலும் அவருடைய நாமத்தினால கேட்டோம் என்று சொன்னால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கிற தைரியம் நமக்குள்ளே என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். அதனால தான் அந்த யோவான் 1 யோவானில் அவர் சொல்கிறாரு 5வது வசனத்தில், நாம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எதையாகிலும் அவருடைய நாமத்தினால கேட்போம் என்று சொன்னால் அவர் எனக்கு தருவார் என்கிற அந்த தைரியம் நமக்குள்ள என்ன பண்ணணும், முதலாவது இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் இந்த நேரத்தில் நாம் என்ன கேட்கணும் தெரியுமா, ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் கரைபடாமல் உம்முடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணணும், வந்து சேர வேண்டும். ஆமேன். இல்லை அப்படின்னு சொன்னால் கைவிடப்பட்ட நிலைமையில் நாம் ஒரு நாள் மாறுவோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி என்பது மகா கொடூரம். அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தெய்வம் நம்மளை அழகாக ஒரு ரோஜா செடியில் இருக்கிற ரோஜாவை அழகாக கிள்ளி எடுத்து அது மகிமையுள்ளதாய் வெளிப்படுகிற ஒரு இடத்துல வைக்கிறது போல ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கற்பனைகளில் அன்பு கூர்ந்து நம்மை காத்து கொள்ளுகிறதே ஒரு புத்தியுள்ள ஆராதனை. இந்த உலகத்தில் நாம் கரைப்படுத்தாதபடிக்கு நம்மை காத்து கொள்வதே ஒரு புத்தியுள்ள ஆராதனை, ஒரு சுத்தமான பக்தி. இதை நாம் மேற்கொண்டால் போதும், கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாம் நிலைநிற்போம். அல்லேலூயா. மீண்டும் நான் சொல்லுகிறேன், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான், பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தேவனால் பிறந்திருப்போமானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள், எவ்வளோ பெரிய அன்பு. நம்ம அந்த உலகத்துக்குள்ளே மீண்டும் வரும்பொழுது அவர் இருக்கிறது போல தான் நாம் என்ன பண்ண போகிறோம், இருக்க போகிறோம். அவர் எப்படி இந்த உலகத்தில் இருப்பாரோ அதே போல தான் நாமளும் என்ன பண்ண போகிறோம், இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். 1000 வருட அரசாட்சி, நான் அடிக்கடி சொல்லுவேன், 1000 வருட அரசாட்சியில் நீங்களும் நானும் யாரை போல் இருப்போம்னா இயேசு கிறிஸ்துவ போல இருப்போம். அல்லேலூயா. அவரை போல் நாம் வாழ்வோம். அதற்கு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். வசனம் தான் நம்மளை சுத்திகரிக்கும், தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை சுத்திகரிக்கும். அவருக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு நெருங்கி உறவாடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லதான். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அவரை நான் பரிசுத்தராய் வாழ்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தராய் வாழுங்கள். அவர் 100% மனிதனாய் வாழ்ந்தார், 100% பரிசுத்தவானாய் வாழ்ந்தார். ஆமென். இந்த உலகத்தில் அவர் இருந்தாலும் 100% மனிதன், அவர் 100%
ஒரு பரிசுத்த மனுஷனாக இந்த உலகத்தை அவர் ஜெயித்து காட்டினார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த நாட்களில் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை நம்முடைய நாட்களில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலங்களில் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் தெரிந்து கொடுத்து கொள்ள வேண்டும். அவர் தம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம் உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் உரையாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னை உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே
எனக்குள்ள ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை, எனக்குள்ள ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வேணும்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மால பிறந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை எங்களுக்கு தந்து, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதென்று எங்களுக்கு காண்பித்தீரேயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தால கரைப்படாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை தள்ளி விடாது இருக்கிற தெய்வம், நீர் எங்களை நேசிக்கிறவர், நீர் எங்கள் மீது அன்பு செய்கிறவர். ஆண்டவரே, ஆண்டவரே, மாம்சத்தினாலே இரத்தத்தினாலே அல்ல, உம்முடைய சித்தத்தினாலேயே நாங்கள் பிறந்திருக்கிறோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. இன்னொரு முறை கூட சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆவியானவரே, இந்த பூமியில எங்களுக்கு ஒரு வாழ்க்கை தந்தீங்கன்னா அது உங்களுடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிற அந்த இலக்கு தான் ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்க்கை, எங்களுக்கு இலக்கு, எங்களுக்கு எல்லாம் இந்த கடைசி நாள்ல நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. இந்த கடைசி நாள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்பா. வந்திருக்கிற இந்த சபையில வந்திருக்கிற யாராக இருந்தாலும் உம்முடைய நாமத்தை அவர்கள் அங்கீகரிக்கிற அவர்களுக்கு நித்திய ஜீவனை இலக்காக வைங்கப்பா. உலகத்துல கரப்படாத ஒரு வாழ்க்கை, உலகத்தினால கரப்படாத ஒரு வாழ்க்கை, சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் ஐயா. நாட்கள்ல ஆண்டவரே, நாங்கள் பணம் கேட்கல, பொருள் கேட்கல ஆண்டவரே, நாங்கள் ஆஸ்தியை கேட்கல, சொத்தை கேட்கல ஆண்டவரே, அப்படி நித்திய ஜீவனையே நாங்கள் இலக்காக வைக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை, இயேசுவின் ரத்தமே சுத்திகரிப்பதற்கு வல்லமையான ஒன்று. இயேசுவின் ரத்தத்தினால சகல பாவங்களையும் சுத்திகரிக்க முடியும். இந்த உலகத்துல எங்களுக்கு சாட்சி கொடுக்கிற ரத்தம் ஆண்டவரே, இந்த உலகத்துல சாட்சி கொடுக்கிற ஆவியானவர் எங்களுக்குள்ள தங்கி இருக்கிறபடியாலே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனை முறை இடறி விழுந்தால் கர்த்தாவே, நீங்களை தூக்கி எடுக்கிற கர்த்தர். இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க எல்லாரும். இயேசுவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் வருவாரானால், அல்ல நாளைக்கு ஆண்டவர் வருவாரானால், நீங்கள் சன்னிதானத்தில் நிற்கும்படி, பரிசுத்த சன்னிதானத்தில் நிற்கும்படி, தகுதியாக்கும்படி இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறவனாய் மாறுவோம். ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி நாளில் ஆண்டவரே, எங்களை நாங்கள் நிதானித்தோமானால் நாங்கள் நியாயத்திற்கப்படும் நிதானிக்கிற வாழ்க்கை ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கிருபைகளோடு கூட தொடர்ந்து வரட்டும் ஐயா. பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி அப்பா. Alleluia.
ஆண்டவரே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு நீர் தந்தீரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தந்து உடைய அன்பு எவ்வளவு பெரிது என்பதை காண்பித்தீரே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் தெய்வ அன்பும் வெளியேற பெற்ற அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றுமுள்ள சதாகாலம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.